الله والله 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 الله والله. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சென்ற வாரம் திருக்குரான் தப்சீர் பயான் தொடரில் பில்லி சூனியத்தை பற்றி நாம் பார்த்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி கொண்டு வரும் பொழுது அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடைய பெயரும் இருந்தது. அப்பொழுது யூதர்கள், என்ன நீங்கள் சுலைமான் எல்லாம் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், அவர்கள் அல்லாஹிற்கு குஃப்ரை வைத்திருக்கின்றார்களே, அதாவது அவர்கள் சூனியம் வைத்திருக்கின்றார்களே என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் அல்லாஹு தாலா யூதர்கள் சொன்ன அந்த சொல்லிற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த வசனத்தை இறக்குகிறான். அதை தான் நாம் சென்ற வாரம் பார்த்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியம் வைக்கவில்லை, மாறாக ஷைத்தான்கள் தான் சூனியம் வைத்து மற்ற மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தது ஷைத்தான் தான். இன்னும் சொல்ல போனால் யூதர்களில் ஒரு பிரிவினர் சூனியம் வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஏற்கனவே நாம் சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபீத் என்ற ஒரு யூதன் என்ன செய்தான், சூனியம் வைத்தான் என்பதாக நாம் வரலாறுகளில் காண முடியும். ஆக முஅ்ஜிஸாவையும் சூனியத்தையும் பிரித்து அறிவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இரண்டு மலக்குமார்களை இவ்வுலகிற்கு இறக்குகிறான். மனித தோற்றத்தில் வருகிறார்கள். அவர்கள் தான் ஹாரூத் மாரூத் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குமார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு சூனியம் என்றால் இதுதான், முஅ்ஜிஸா என்றால் இதுதான் என்று சொல்லி பிரித்து காட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் மக்களுக்கு சூனிய கலையை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்படிதான் சொல்லுவார்கள், இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், நாங்கள் ஒரு சோதனையாக அனுப்பப்பட்டிருக்கிறோம், உங்களை அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான், நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் என்ன செய்தார்கள், சூனிய கலையை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த சூனியத்தினுடைய விளைவு என்பது அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால்தான் நடைபெறுமே தவிர, அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் அது எந்த விதமான இடையூறும் செய்யாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குரானில் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, சூனியம் செய்வதும் சூனியம் வைக்க சொல்வதும் சூனியத்தை கற்றுக்கொள்வதும் அனைத்தும் ஹராமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். 70 பெரும் பாவங்களில் ஒரு பாவம் சூனியம் வைப்பது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அதை தான் திருக்குரானும் சொல்லி காட்டியது. என்ன, அந்த யூதர்கள் என்ன செய்து கொண்டார்கள், தனக்கு பயனில்லாத ஒரு விஷயத்தை, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விஷயத்தை தான் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குரானில் சொல்கிறான். அடுத்ததாக இங்கே அல்லாஹு தாலா அடுத்த ஒரு கோவில் இங்கே சொல்லுகின்றான், யூதர்களுடைய விஷம குணத்தை அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். ஒரு விஷம புத்தி அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அதாவது டபுள் மீனிங்கில் பேசுபவர்கள் யூதர்கள், டபுள் மீனிங்கில் பேசுவதில் கை தேர்ந்தவர்கள் யூதர்கள். டபுள் மீனிங் என்று சொன்னால், அதாவது ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தைக்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் இருக்கும்.
ஆனால் அந்த யூதர்கள் நல்ல நல்ல வார்த்தைகளை, அதாவது நல்ல நல்ல அர்த்தங்களை நாடாமல் கெட்ட அர்த்தத்தை நாடுவார்கள். அதுதான் டபுள் மீனிங் என்று சொல்வது. ஆக ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு அர்த்தம் அல்ல, பல அர்த்தங்கள் இருக்கும். பல அர்த்தங்களில் எது மிகவும் கீழ்த்தரமான வார்த்தையாக இருக்கிறதோ, எது மிகவும் கெட்ட வார்த்தையாக இருக்கிறதோ அந்த வார்த்தையை யூதர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். சரி, யாரை பார்த்து பயன்படுத்தினாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பயன்படுத்தினார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, ராயினா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ராயினா என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, இதற்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. முதலாவது அர்த்தம், ராயினா என்றால் எங்களை கவனியுங்கள் என்ற அர்த்தம். எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. இந்த பொருள்பட சஹாபாக்கள் பயன்படுத்தினார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது விஷயங்களை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொல்வார்கள், ராயினா யா ரசூலல்லாஹ், எங்களை கொஞ்சம் கவனியுங்க, நாங்களும் இந்த சபையில அமர்ந்திருக்கிறோம், எங்களுக்கும் புரியும்படி சொல்லுங்கள் என்பதாக ராயினா, எங்களையும் நீங்கள் கவனியுங்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் ராயினா என்ற வார்த்தையை எங்களை கவனியுங்கள் என்ற அர்த்தத்தில் உபயோகப்படுத்துவார்கள். இதே இன்னும் 2 அர்த்தங்கள் இருக்கிறது ராயினா என்ற வார்த்தைக்கு. என்ன அர்த்தம் என்று சொன்னால், முதலாவதாக ராயினா என்று சொன்னால் எங்கள் இடையரே என்ற அர்த்தம். இடையறை என்று சொன்னால் ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையறை குறிக்கும். ஆக யூதர்கள் ஒன்று இந்த அர்த்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ராயினா என்பதாக அழைத்தார்கள். இது ஏன் அழைத்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் நபி அவர்களை ராயினா என்று சொல்கிறார்கள். அப்ப ராயினா என்பதற்கு அர்த்தம் எங்களை கவனியுங்கள் என்ற ரீதியில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ஆனால் யூதர்கள் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்ய வேண்டும், கிண்டல் செய்ய வேண்டும், அவர்களை நகைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் இப்படி ராயினா என்று கூப்பிட்டு விட்டு சிரித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு தங்களுக்குள்ளேயே சிரித்துக் கொள்வார்கள். ஆக இப்படி யூதர்கள் முதலாவதாக ராயினா, எங்கள் இடையரே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். இன்னும் 3வது ஒரு அர்த்தம் இருக்கிறது. ராயினா என்று சொன்னால் ஓ மடையனே என்று அர்த்தம். அதாவது நபி அவர்களை பார்த்து யூதர்கள் ஓ மடையனே என்று சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார்கள். கூப்பிட்டது மாத்திரமல்லாமல் தங்களுக்குள்ளாக சிரித்துக் கொள்வார்கள். அதாவது நம்ம ராயினான்னு சொல்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சுப்பாங்க, அந்த அர்த்தத்தை எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, ஏன்னா சஹாபாக்கள் அந்த அர்த்தத்தை தான் உபயோகிக்கிறாங்க. அப்ப நாமளும் இப்படி ராயினா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன தெரியாது, நாம எந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் என்று தெரியாது. அப்படின்னு சொல்லி யூதர்கள் நினைத்திருந்தாலும் அல்லாஹு தஆலா வசனத்தை அப்பொழுதுதான் இறக்குகின்றான். ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், சஹாபாக்களுக்கு சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தகூலு ராயினா, நீங்கள் ராயினா என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அந்த ராயினா என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு 3 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. இப்படி பல அர்த்தங்கள் கொண்ட அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாதீர்கள். மாறாக வகூலுந்துருனா வஸ்மஉ, வகூலுந்துருனா, நீங்கள் உந்துருனா என்று சொல்லுங்கள். அரபியில் உந்துருனா என்று சொன்னால் கவனியுங்கள் என்றுதான் அர்த்தம். ஆனால் அந்த உந்துர்னா என்ற வார்த்தை இருக்கிறதே, அது ஒரே ஒரு அர்த்தத்தை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளும். அதற்கு 2 அர்த்தங்களோ அல்லது 3 அர்த்தங்களோ அல்லது பல்வேறு அர்த்தங்களோ அல்ல. எனவே உந்துர்னா என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் நீங்கள் அமர்ந்தால் ராயினா என்று நீங்கள் சொல்லாதீர்கள், மாறாக உந்துர்னா என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள். அது மாத்திரமல்லாமல் வஸ்மஉ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தியை உங்களுக்கு சொல்கிறார்களோ அதை நீங்கள் நன்றாக கவனமாக நீங்கள் செவித்தாழ்த்தி கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், இங்கு சஹாபாக்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை என்ன செய்யக்கூடாது, பொதுபோக்காக விட்டு விடாமல், இந்த காதில் வாங்கி கொண்டு இந்த காது வழியாக விட்டு விடாமல், நீங்கள் பரிபூர்ணமாக அந்த செய்திகளை எல்லாம் நன்றாக செவிமடுத்து கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக நீங்கள் ராயினா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது, அதற்கு பதிலாக உன்முருனா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துங்கள். வலில் காஃபிரீன அதாபுன் அலீம். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யார் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான்.
ஆக இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதாவது நகைக்க வேண்டும், கேலி செய்ய வேண்டும், கிண்டல் செய்ய வேண்டும் என்ற விதத்தில் ராயினா என்ற வார்த்தையை ஒரு விஷமத்தாத்துள்ள புத்தியோடு என்ன செய்திருக்கின்றார்கள், சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவேளை ராயினா என்ற வார்த்தையை யூதர்கள் உண்மையிலேயே ஈமானோடு இஹ்லாஸோடு எங்களை கவனியுங்கள் என்ற அர்த்தத்தில் அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் அவர்கள் விஷமித்தனமான ஒரு கருத்துக்களை, விஷமத்தனத்தை தனக்குள்ளே வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ராயினா என்று சொன்னதால் அல்லாஹு தஆலா ராயினா என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள், மாறாக உந்துருனா, எங்களை நீங்கள் கவனியுங்கள் என்று சொல்லி ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அடுத்தபடியாக சூரத்துல் பக்ராவினுடைய 105வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வலல் முஷ்ரிகீன ஐ யுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின் மின் ரப்பிக்கும் வல்லாஹு யக்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மன் யஷா வல்லாஹு துல் ஃபத்லில் அஸீம். அதாவது இந்த வேதக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது முஷ்ரிக்கீன்கள் மக்கத்து காஃபிர்களாக இருக்கட்டும், தங்களின் மீது ஹைரான விஷயங்கள் வரவில்லையே, தங்களின் மீது நலவு என்பது வரவில்லையே என்று சொல்லி என்ன செய்திருக்கின்றார்கள், இப்படி தங்களின் மீது நலவு வரவில்லை என்று சொல்லி மிகவும் உங்களின் மீது எப்படி இருக்காங்க, கோபமாக இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் உங்களை விரும்பவில்லை. அவர்கள் உங்களை விரும்பாமல் இருப்பதற்கு காரணம் எல்லா நலவுகளும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் யூதர்களுக்கோ முஷ்ரிக்கீன்களுக்கோ அல்லாஹ் என்ன செய்யவில்லை, எந்த விதமான நலவும் கொடுக்கவில்லை. சரி, நலவுனா என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பியது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு ஹைரான விஷயம். ஆனால் அந்த ஹைரான விஷயம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அந்த யூதர்களுக்கு இறுதி நபித்துவம் என்பது கிடைக்கவில்லை. அல்லது மக்கத்து முஷ்ரிக்கீன்களில் மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யவில்லை, அந்த பொறுப்பு, அந்த பதவி என்ப நபித்துவம் என்பது கிடைக்கவில்லை. ஆகையால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் உங்களை விரும்பவே இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான். என்னதான் அவர்களின் மீது நலவு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு யக்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களின் மீதுதான், தான் நாடியவர்களுக்கு தான் தன் ரஹ்மத்தை என்ன செய்கின்றான், வாரி வாரி அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். தான் நாடியவர்களுக்கு தான் ரஹ்மத்தை குறிப்பாக ஆக்குகின்றான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதாவது உங்களுக்கு ஈமானை தர வேண்டும் என்று அல்லாஹுடைய ஒரு நியதி, அல்லாஹினுடைய ஒரு விதியில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் கண்டிப்பாக நலவின் மீது தான் இருக்கின்றீர்களே தவிர யூதர்களோ அல்லது காஃபிர்களோ எப்படி இல்லை, அவர்கள் நலவின் மீதே இல்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான். வல்லாஹு துல் ஃபத்லில் அஸீம், அல்லாஹு தஆலா மகத்தான அனுக்கிரகமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி இங்கே திருக்குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவின் 105வது வசனம் இங்கே பேசி காட்டுகின்றது. ஆக இன்றைக்குரிய திருக்குர்ஆனுடைய தஃப்சீருடைய சுருக்கம் இதுதான். ஈமான் கொண்டவர்கள் ராயினா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். ஆனால் இந்த யூதர்கள் அந்த ராயினா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். என்ன ஒரு வித்தியாசம், கவனியுங்கள் என்ற அர்த்தத்தில் முஸ்லிம்கள் பயன்படுத்தினார்கள். இந்த யூதர்கள் மடையனே, ஆட்டு இடையரே என்று சொல்லி என்ன செய்தார்கள், பயன்படுத்தினார்கள். ஆக இப்படி என்ன செய்ய வேண்டாம், இரட்டை அர்த்தத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், அதற்கு பதிலாக உந்துருனா என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா சொல்வது, இந்த யூதர்களும் சரி முஷ்ரிக்கீன்களும் சரி உங்களின் மீது நலவான விஷயங்கள் இறங்குவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதாவது குர்ஆன் ஒரு நலவான விஷயம், அந்த குர்ஆனும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உங்களுக்கு நான் எனது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கிறேன், அதுவும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. என்னதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் தான் யாருக்கு நலவை நாட வேண்டும் என்று நாடி வைத்திருக்கின்றானோ அவர்கள் மீது அல்லாஹ்வின் நலவும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனுடைய இந்த சூரத்துல் பக்ராவின் 104, 105வது வசனங்களில் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆக எல்லாம் வல்ல இறைவன்
திருக்குரானுடைய விளக்கங்களை நன்றாக நாம் அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.